ஹாய், வெல்கம் டு இந்துஸ் ஃபேரிலேண்ட். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். எப்படியோ தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. எஸ், நான் ஃப்ளவர் பாட் தான் வாங்கியிருந்தேன், அதுவும் மீஷோவில். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா சம்திங் 700 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வீடியோ பார்ப்போம், ஃபைனலாக என்னென்னு பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இப்போது ஓப்பன் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப யூஸ்வலாக இருக்க பாட் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப யூனிக்காக, ரொம்ப ஐ கேச்சிங்காக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் 6 பாட் கிட்ட இருந்துச்சு. மேலே டாப் 3, அப்புறமா பாட்டம் 3. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நார்மல் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஃப்ளவர் பாட் தான். அதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நமக்கு வேணும்னா இந்த பாட் வாங்கிட்டு நம்மளே கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இது கூட என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்குறேன். சின்ன பாட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஹேண்ட் அண்ட் லெக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் த்ரெட்டும் ஒரு 6 த்ரெட் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஹேண்ட் அண்ட் லெக்குக்கும் 3 பாட்டுக்குமே சேர்த்து 6 கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன். நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். ஐ திங்க் இது வந்து ஒரு 2 கேர்ள் ஒரு பாய் நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது எல்லாமே கேர்ள் மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா தான் நான் நல்லா நோட்டீஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு ஒரு பாய் 2 கேர்ள் இருந்துச்சு. ஸோ இது வந்து கேர்ள். ஸோ இதுக்கு கீழே பாட்டம் பாருங்கள். அது ஆக்சுவலி நார்மல் பாட், அது அப்படியே உல்ட்டா போட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாட்டம், அந்த பாடி பார்ட் மாதிரி. அண்டு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். டெக் டெக் பபிள்ஸ். ஓகே, இது பாடி பார்ட் மாதிரி. அப்புறமா ஹேண்டுக்கு வந்து 2 கொடுத்துருந்தாங்க. நம்ம ரொம்ப மினி பிளான்ட்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, ஸோ அதோட அந்த பாட் தான் நினைக்கிறேன் இது, பிளாஸ்டிக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து 2 லெக் அண்டு 2 ஹேண்டுக்கு. அண்ட் ஒரு பேப்பர் வச்சு சும்மா ஜஸ்ட் ரேப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது ஐ திங்க் அதோட பெயிண்ட் வந்து வேறு எதுலேயும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான். அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட் இது எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எது லெக்குன்னு பார்த்தா ஒரு 3 ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி போட்டிருந்தது, ஸ்லாண்டிங் அண்ட் ஸ்டாண்டிங்கில். அப்புறம் சரி அதுதான் லெக்குன்னு தெரிஞ்சிச்சு. மேபி அது ஷூன்னு நினைக்கிறேன், அந்த லெக் ஷூ அப்படி. ஸோ ஒரு சைடில் வந்து நாட் போட்டுட்டு இன்னொரு சைடில் புல் பண்ணிவிட்டு அப்புறம் அதுவும் இன்னொரு லெக்கும் ஜாயின் பண்ணி நாட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. என்னென்னா இதோட நம்மளுக்கு லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த த்ரெட் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லூஸ் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ரொம்ப லாங்காக வேண்டாம், ஏன்னா என்னோடய ஷெல்ஃப்க்கு பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே நான் கொஞ்சம் பொம்மைலாம் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இது வந்து ஹைட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் ரொம்ப கிட்ட வச்சு தான் நாட் போட்டுக்கிட்டேன். ஸோ நம்ம அவ்வளோ இது மேபி ரொம்ப லாங்காக வச்சுருந்தா ஏரில் ஷேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் நான் அவ்வளோ லாங்காக விடல, ரொம்ப லென்த்தியாக விடல, நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அண்டு கைக்கும் பார்த்திங்கன்னா சேம் மெத்தட், நம்ம எப்படி லெக்குக்கு ஃபாலோ பண்ணமோ அதே தான். ஸோ இதுவும் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிச்சு. அப்போ எனக்கு ஃபெவிக்விக் கூட கொடுத்துருந்தாங்க, அது எதுக்குன்னு தெரியல. மேபி இதோட ஹெட் வந்து அதில் ஸ்டிக் பண்ணுறதுக்கான்னு தெரியல. பட் ஆனால் நான் பண்ணவே இல்லை, ஏன்னா அது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஸ்டிக் பண்ணலை. அண்ட் அவ்வளோதான், ஃபைனலாக நான் இண்டோர் பிளான்ட் அது உள்ளே வச்சுட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக மண் போட்டு நான் எடுத்துகிட்டுலாம் உள்ளே வைக்கல, நான் அப்படியே அந்த பாட்டை அப்படியே தூக்கி அதில் வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் அப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம மண் தண்ணி எல்லாம் ஒன்றா போட்டுட்டு கீழெல்லாம் ஃப்ளோ ஆகி ட்ராப் ஆகி ரொம்ப மெஸ்ஸி ஆகக்கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ணியிருந்தேன். இது வந்து பேம்பூ பிளான்ட். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அது வந்து அக்லோனிமான்னு நினைக்கிறேன். எஸ், அதுதான் அது வந்து ரொம்ப ஏர் ப்யூரிஃபையர் பண்ணோன்ட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்காக வாங்கினேன். செகண்ட் பார்த்திங்கன்னா அது வந்து பேம்பு, அது நம்ம வாட்டர்லேயே தான் இருக்கணும். ஸோ அதுவும் அதே மாதிரி தான் வச்சுட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டைகர் பிளான்ட். ஸோ 2 வந்து ஷெல்ஃபில் வச்சுட்டேன், இன்னொன்று வந்து அவன் மேலே வச்சுருந்தேன். இது டைகர் பிளான்ட். ஸோ இதுவும் இன்டோர் தான், இது எல்லாமே ஏர் ப்யூரிஃபையர். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் எல்லாமே அங்கங்கே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பாட் நான் ஏன் பர்டிகுலராக சூஸ் பண்ணேன், நான் நிறைய வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் எனக்கு பேசிக்காகவே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வீடை சுற்றி ரொம்ப டெக்கரேட்டிவாக, ரொம்ப அழகாக எனக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேர்ளில் இந்த மாதிரி ஒரு 6 பீஸ் தான் வச்சுருந்தேன். இது வந்து ஸ்பைடர் ஆலோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் இது. ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து 2 கேர்ளுக்கும் ஸ்பைடர் ஆலோ தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா டீர் இருக்குது. ஸோ இதோட நேம் எனக்கு உண்மையாகவே தெரியல, இந்த பிளான்ட்டோட நேம் என்னன்ட்டு. பட் இது எல்லாமே இன்டோர் பிளான்ட் தான். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், இது எல்லாமே டிவிக்கு லெஃப்ட் சைடில்.
அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து டிவிக்கு பாட்டமில், இது இல்லாமல் மினியேச்சர்ஸ் குட்டி 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 குட்டியாக, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நிறைய வச்சுருந்தேன், பட் இதில் கொஞ்சம் தான் இருக்குது. ஆக்சுவலி பாதி இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேம் பிளான் தான். அதுக்கு என்ன டீர்க்கு என்ன வச்சுருந்தோமோ அதே தான் இந்த சைடு இருக்கிறதுக்கும். பட் அதோட ஹெட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இதுக்கு வந்து டேர்ன் பண்ணியிருக்கும். அண்ட் அவ்வளோதான். இது வந்து பேம்பு பிளான்ட் இது. உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய்.